Vidyakumar IS Academy Institute for your success. வணக்கம்ங்களே TNPSC Group 4 எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இதுக்கான ஸ்டடி பிளான் வந்து எப்படி போடுறது, நான் கிட்ட எக்ஸாக்டாக சொல்லணும்னா இன்னும் 79 நாட்கள் இருக்கு நோட்டிஃபிகேஷன் வந்த டேட்ல இருந்து. ஆனால் நம்ம ஒரு 70 நாட்கள்ல இந்த எக்ஸாமுக்கு எப்படி நம்ம தயாராகிறது அப்படின்றது வந்து பார்க்க போறோம். கண்டிப்பா என்னென்னலாம் செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றதையும் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த ஸ்டடி பிளான் அப்படின்றது பார்ட் டைம் அண்ட் ஃபுல் டைம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெண்டு பேருமே எப்படி இது வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி அப்ரோச் பண்ணா இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா கவர்மெண்ட் வேலைக்கு போயிடலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோவோட நோக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா எது செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்துடலாம் வந்து. ஸோ வழக்கமா எல்லாரும் யோசிக்கிறது என்னன்னா இன்னும் 70 நாள் இருக்கு, 2 மாசம் 10 நாள் இருக்கு, அப்படி இப்படி பயங்கரமா வந்து யோசிச்சு நம்ம ஃபுல்லா கவர் பண்ணிடுறோம் சிலபஸ் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி யோசிக்க கூடாது. அதுவே செய்யக்கூடாத ஒன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சிலபஸ் ஃபுல்லா கவர் பண்றது அப்படின்றது வந்து ஒரு ஹிமாலயன் டாஸ்க். அந்த ஹிமாலயன் டாஸ்க்ல இறங்கவே கூடாது. அதுவும் 70 நாள், 2 மாசம் 10 நாள் வச்சுக்கிட்டு இறங்குறது, 10 வாரம் வச்சுக்கிட்டு இறங்குறது அப்படின்றது மிக ஆபத்தானது அப்படின்னு பார்க்குறது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து செகண்ட் என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, ஜென்ரலா எல்லாரும் யோசிக்கிறது தான். என்ன யோசிப்பீங்க அப்படின்னா வந்து நான் வந்து 6th ல இருந்து 10th வரையும் இல்லைன்னா 6th ல இருந்து 12th வரையும் கவர் பண்ணிட்டா ஒரு சேஃப்டி வந்து கவர் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும். பொது தமிழ்ல நான் கவர் பண்ணலான்னு இருக்கேன் அண்ட் ஜிஎஸ்லையும் கவர் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு 6th புக் எடுத்து வச்சு ஆரம்பிப்பீங்க. 7th 8th வர முடிக்கிறதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும் வந்து. ஸோ அதனால அதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. அதுக்கப்புறம் ரிவிஷன் வந்து நான் கடைசியா பண்றேன், இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணிட்டே போறேன், போயிட்டு நான் முடிச்சுட்டு திருப்பியும் ஒரு ரீடு அந்த மாதிரி நான் ரிவிஷன் அப்படி போட்டுக்கிறேன். அப்ப நான் இங்க ஆரம்பிக்கிறேன், 6வது புக்ல ஆரம்பிக்கிறேன், அப்படியே ரீட் பண்ணி போய் நீங்க 10வது புக்குமே முடிக்கும் போது எக்ஸாம் வந்துடும். அப்ப ஒரு ரிவிஷன் கூட பண்ணாம எக்ஸாம் ஆள் போற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கறது. அப்புறம் டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு நல்லா படிச்சுட்டு நான் கடைசியா போடலான்னு இருக்கேன், ஜூலை மாசம் நான் டெஸ்ட் போடலான்னு இருக்கேன்னு நினைப்பீங்க. நீங்க நல்லா படிச்சு முடிக்கிறது அப்படின்றது எக்ஸாம் டேட்டே வந்துடும். அப்ப எக்ஸாம் கிட்ட போறவங்க எக்ஸாம் ஆள் போறவங்க படிச்சுட்டு இருப்பீங்க. டெஸ்டே போடாம நம்ம எக்ஸாம் ஆள் போறது அப்படின்றது அதுவும் ஆபத்தானது அப்படின்னு பார்க்குறோம். அப்ப செய்யக்கூடாது அப்படின்னா இந்த மொத்தம் இந்த 4 விஷயம் கண்டிப்பா பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட். ஒன்னு ஃபுல் சிலபஸ் கவர் பண்றேன் அப்படின்னு முடிவெடுத்து அதுக்காக வந்து மெனக்கட்டுறது அப்படின்றது தேவையில்லாத ஒன்று. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் 6th ல இருந்து 10th வரையும் படிக்கிறேன், 6th ல இருந்து 12th வரையும் படிக்கிறேன், புக்கை போய் படிக்கிறேன்னு ஆரம்பிச்சு படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ரிவிஷனும் பண்ண முடியாது, டெஸ்ட்டும் போட முடியாது, கவரும் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதுவும் தேவையில்லாது. ரிவிஷன் நான் கடைசியில் பண்றேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றது அப்படின்றது அது மிகப்பெரிய ஆபத்தானது அப்படின்னு பார்க்குறோம். நம்ம படிச்செல்லாம் வேஸ்டா போயிடும் அப்படின்னு பார்க்குறோம். எக்ஸாம்ல ரீகால் பண்ண முடியாது, கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியாது அப்படின்னு பார்க்குறோம். 4வது டெஸ்ட்டை நான் கடைசியில் போடுறேன் அப்படின்னு முடிவு பண்றது. ஏன்னா டெஸ்ட் வச்சு தான் நம்மளை செலக்ட் பண்ண போறாங்க அப்படின்னும் போது அதை நீங்க கடைசியில் போறேன்னு சொல்லிட்டு கடைசியாக போடாம எக்ஸாம் போறது அப்படின்றது வந்து டைம் மேனேஜ்மெண்ட்ல இருந்து தெரிஞ்ச கொஸ்டினே தப்பு பண்ணி மாத்தி ஷேர் பண்றது, இந்த மாதிரி ஏகப்பட்ட குளறுபடி வந்து எக்ஸாமே வந்து பார்த்தீங்கன்னா சொதப்பிடுவாங்க. அப்ப இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கணும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்றத இப்ப பார்ப்போம். அப்ப செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, முதல்ல என்ன பண்ணணும்னா ஒரு பிளான் பண்ணணும். வந்து எதை பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வடிவேல் சொல்ற டைலாக் தான். அப்ப பிளான் பண்ணி பண்ண போறோம். அந்த பிளான் தான் இப்போ என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து போட போறேன். பார்ட் டைம் ஃபுல் டைம் வந்து என்ன பிளான் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். இதை வந்து எக்ஸிக்யூட் பண்றீங்க, அடுத்த 10 வாரம் நீங்க அதை வந்து பண்றீங்க அப்படின்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து நம்ம வந்து கிராக் பண்ண முடியும் அப்படின்னு பாக்குறோம். ஸோ அதுக்கான பிளான் என்ன அப்படின்றத வந்து பார்ப்போம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம செகண்டா என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து சப்ஜெக்ட், என்னென்ன சப்ஜெக்ட் இருக்கு, அதுல என்னென்ன டாபிக்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட்டு, அந்த டாபிக்ஸ்ல எதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த அப்ரோச் போனா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தினந்தோறும் நம்ம பண்ண வேண்டியது என்ன, நான் ஃபர்ஸ்ட் இந்த ஒரு வாரம் வந்து ஹிஸ்ட்ரி படிக்கிறேன், அடுத்த வாரம் வந்து நான் வந்து யூனிட் 6 படிக்கிறேன், அப்புறம் எக்கனாமிக்ஸ் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் போடக்கூடாது. நம்ம டெய்லி ஷெட்யூல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து தமிழ் இருக்கணும், ஜிஎஸ் இருக்கணும், மேக்ஸ் இருக்கணும், கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கணும். இந்த 4மே இருக்கிற மாதிரி ஷெட்யூல் போட்டாதான் நீங்க கான்ஃபிடென்ட்டா எக்ஸாம் போக முடியும், அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். வந்து ஸோ இதை வந்து பண்ணணும். ஸோ அப்போ நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னா பிளான் பண்ணணும்னு சொல்றோம்ல, அந்த பிளானை தான் இப்போ வந்து போட போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வாங்க போடலாம். ஸோ 70 days ஸ்டடி பிளான் அப்படியே 79 நாள் இருக்கு. இருந்தாலும் வந்து 70 நாள் போதுமானது அப்படின்னு பார்க்குறோம். 10 வாரம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கலாம் ஃப்ரெண்டு. 2 மாசம் 2 வாரம் நம்ம கையில இருக்கு, சாலிடா நம்ம வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ வாங்க வந்து பிளான் போடலாம். ஸோ இப்போ பிளான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 70 days இருக்கு வந்து. ஸோ இப்போ இந்த 70 days அப்படின்றத நம்ம எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சோம் அப்படின்னா வந்து 4 சப்ஜெக்ட் நம்ம உள்ள கொண்டு வந்துடுவோம். அதுல நம்ம ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம எத்தனை வாரம் ஒதுக்க போறோம் அப்படின்றத நம்ம முதல்ல ஒரு ப்ரீ பிளானா வந்து நம்ம என்ன ஒரு அவுட்லைனா ஒன்று பார்த்துருவோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போனோம் அப்படின்னா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு மொத்தம் வந்து முக்கியமானது என்ன அப்படின்னா வந்து ஒரு 6 யூனிட் இருக்கு ஃப்ரெண்ட். வந்து ஜிகேல வந்து 75 கொஸ்டின்ஸ் வந்து கேட்க போறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுக்கு என்ன பிளான் அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துரும்.
ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸ் வந்து அதை என்ன பண்ண போகிறோம், அப்புறம் வந்து தமிழ் என்ன பண்ண போகிறோம், ரொம்ப முக்கியமானது, அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இப்போ 10 வாரம் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் வந்து நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் வீக்கே வந்து நமக்கு கஷ்டமான சப்ஜெக்டாக எது இருக்கோ அதை போட்டு ஆரம்பிக்கலாம். ஜென்ரலாக ஆரம்பிக்கிறது தான். நான் பொதுவாக என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இப்போ வந்து ஆர்டராக போயிடுறேன். நீங்கள் அதை மாற்றி கூட போட்டு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களுக்கு எது கஷ்டமானது இருக்குது ஒரு விஷயத்தை பார்க்கணும். ரெண்டாவது அதிகமான கொஸ்டின்ஸ் எதில் கேட்குறாங்களோ அந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணலாம். இப்போ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமானதோ அந்த அடிப்படையில் கூட நம்ம எடுத்துக்கலாம். யூனிட் 1 அப்படின்னு ஏன்னா அதிகமான கொஸ்டின் கேட்க போகிறதுல. அப்போ சயின்ஸ் அப்படின்றது நான் ஃபர்ஸ்ட் வீக்காக போடுறேன் ஃப்ரெண்டு. அப்போ சயின்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் வீக் நான் போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு ஷெடியூல் போடுறேன். இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன். என்னன்னா நீங்கள் இதை வந்து மாற்றி போட்டு கூட பண்ணலாம். ஆனால் வெயிட்டேஜ் அப்படின்னு ஒரு வாரம் சயின்ஸ்க்கு ஒதுக்கணும். அதை எடுத்துட்டு போய் 10 நாள் ஒதுக்குறேன், அதுக்கு 4 நாள் ஒதுக்குறேன் அப்படி சொல்லி மாற்றலாம் கூடாது. ஸோ அது ஒரு வாரம் தான் வந்து. ஸோ அப்போ செகண்ட் வீக் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா செகண்ட் வீக்ல நம்ம எந்த சப்ஜெக்ட் வந்து போட போறோம் அப்படின்னா யூனிட் 2ல இருக்கக்கூடிய ஜாகிரபி தான் பார்க்க போறோம். ஸோ அப்போ ஜாகிரபியை நீங்க 2வது வாரம் வந்து கவர் பண்ணணும். வந்து தேர்ட் வீக் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதில் நம்ம கவர் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிஸ்ட்ரி. அந்த ஆர்டர்லேயே போறேன். ஃபர்ஸ்ட் யூனிட்டா வந்து சயின்ஸ் இருக்கு, செகண்ட் யூனிட் ஜாகிரபி இருக்கு, அண்ட் தேர்ட் யூனிட்டா என்ன இருக்கு அப்படின்னா ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரியில நம்ம என்ன பண்றோம், ரெண்டா பிரிக்கிறோம். வந்து ஒன்னு வந்து என்னன்னா ஹிஸ்ட்ரியோட கல்ச்சரல் பார்ட். அந்த ஹிஸ்ட்ரி நம்ம பார்க்கும்போது ஸோ அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒன்னு ஏன்ஷியன் இந்தியான்னு சொல்லலாம், கரெக்டா, அப்புறம் மிடிவல் இந்தியான்னு சொல்லலாம், கரெக்டா, அடுத்து மாடர்ன் இந்தியான்னு சொல்லலாம். ஸோ அப்போ அந்த மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில கல்ச்சரல் பார்ட்ல வரும். அதுக்கடுத்து ஃபோர்த் வீக்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து ஃபோர்த் வீக் போகும்போது ஸோ அதுல நம்ம கவர் பண்ண போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்எம், இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா நமக்கு யூனிட் ஹிஸ்ட்ரியும் ஐஎன்எம்மும் ஒன்னா சேர்த்து ஒரே யூனிட்டா கொடுத்துட்டாங்க. அதனால நம்ம என்ன பண்ணோம்னா தனித்தனி வாரம் போட்டால் தான் கவர் பண்ண முடியும். காரணம் என்னன்னா இதுல இருந்து எத்தனை கேள்வி கேட்க போறாங்க அப்படின்னா 10 கேள்வி கேட்க போறாங்க. ஹிஸ்ட்ரியில வந்து 10 கேள்வி கேட்க போறாங்க ஐஎன்எம்மோட சேர்த்து. இது வந்து சயின்ஸ் 5 கேள்வி, ஜாகிரபியில் 5 கேள்வி அப்படின்னு பார்க்குறோம். இப்போ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th வீக் 5வது வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5வது வாரத்துல நம்ம கவர் பண்ண போற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வந்து அந்த சப்ஜெக்ட் என்ன அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த யூனிட்டா இருக்கிறது என்னன்னா பாலிட்டி. அப்போ பாலிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா 2 வாரம் போட போறோம் ஃப்ரெண்ட். பாலிட்டி பார்ட் 1 அப்படின்றது நம்ம இங்க வந்து கவர் பண்ண போறோம். அதே மாதிரி பாலிட்டியோட பார்ட் 2, ஏன்னா பாலிட்டில இருந்து எவ்வளவு கேள்வி கேட்க போறாங்கன்னா 15 கேள்வி வரப்போகுது வந்து. ஸோ அதனால பார்ட் 2 நம்ம இங்கே கவர் பண்ண போறோம். அப்போ 6th வீக்கா வந்து என்ன வரப்போகுது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி அகைன் வந்து பார்ட் 2 இங்க வரப்போகுது. அப்போ 2 வாரம் பாலிட்டிக்கு இருக்கு. பாலிட்டியில 15 கேள்வி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 பாலிட்டி 15 கேள்வி இருக்கிறதுனால 2 வாரம் போடுறோம் வந்து. அடுத்து 7th வீக் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம், சாரி 7th வீக் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வந்து ஸோ அதில் நம்ம கவர் பண்ண போகிற சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா வந்து பாலிட்டிக் எடுத்து இருக்கிறது எக்கனாமிக்ஸ் தான் ஃப்ரெண்ட். எக்கனாமிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ எக்கனாமிக்ஸ் தனியாகவும் அட்மினிஸ்ட்ரேஷன் தனியாகவும் நான் போடுறேன் ஃப்ரெண்ட் வந்து. ஸோ இப்போ எக்கனாமிக்ஸ் வந்து இங்கே போட்டுறேன் 7th வீக்ல. அண்ட் 8th வீக்ல என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை வந்து கவர் பண்ணுறோம், நிர்வாகத்தை கவர் பண்ணுறோம். அப்போ அட்மினிஸ்ட்ரேஷனா நிர்வாகம் எக்கனாமிக்ஸ்குள்ளே தான் இருக்கும், அதை போய் தேடிட்டு இருக்காதீங்க வேற எங்கேயும். ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்றது எக்கனாமிக்ஸ்குள்ளே இருக்கிறது, அதை கவர் பண்ணுறோம். அண்ட் 9th வீக் நம்ம என்ன கவர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 9th வீக்கா ஸோ நம்ம கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் வந்து அதாவது யூனிட் 6ல வந்து அதுல இருக்கக்கூடிய தமிழ்னா தமிழ் லிட்டரேச்சர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் எக்ஸெட்ரா. ஸோ அதுல இருக்கிற தமிழ் லிட்டரேச்சர், திருக்குறள் எல்லாமே அதுல வந்துடும் வந்து. அந்த 10th வீக்ல நம்ம என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கவர் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் ஹிஸ்டரி அப்படின்னு பாக்குறோம். அதுவும் 6th யூனிட்ல இருக்கிறது வந்து. ஸோ அந்த பார்ட் வந்து கவர் பண்ண போறோம். ஸோ அப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ சயின்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா வந்து இதை வந்து நம்ம என்ன சொல்லலாம் யூனிட் 1 சொல்லலாமா, அந்த யூனிட் 1 ஸோ அது சொல்லலாம். அதே மாதிரி ஜாகிரபி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 வந்து ஓகேவா. வந்து ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேர்த்து நம்ம என்ன சொல்லுவோம் யூனிட் 3 அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் கரெக்டாக. வந்து பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 4 வந்து. ஸோ யூனிட் 4 இது கீழே எழுதிடுறேன். சப்போஸ் வந்து நீங்கள் போயிட்டு தேடக்கூடாது அப்படின்னா பாலிட்டிலாம் கரெக்டாக போட்டு கண்டுபிடிச்சிருவீங்க, ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஸோ இப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் வரும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதனால அது எழுதுறேன். அப்போ எக்கனாமிக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 5ல இருக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். 5 வந்து அட்மினிஸ்ட்ரேஷனும் யூனிட் 5ல இருக்கிற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்க்குறோம். வந்து அடுத்து தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 6 வந்து. ஸோ அடுத்து வந்து தமிழ் ஹிஸ்ட்ரியை வந்து யூனிட் 6ல இருக்குது அப்படின்னு பார்க்குறது. ஸோ அப்போ இந்த மொத்தம் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 யூனிட் இருக்கு. இதை நம்ம 10 வாரமா பிரிக்கும் போது இந்த பேசிஸ்ல நீங்க பிரிச்சிங்க அப்படின்னா கரெக்டா இருக்கும் டைம். அதே மாதிரி கொஸ்டின் மேனேஜ்மெண்ட்டும் கரெக்டாக இருக்கும். இப்போ 15 கேள்வி கேட்குறாங்க, 10 கேள்வி கேட்குறாங்க, 20 கேள்வி கேட்குறாங்கன்னு அதுக்கு வந்து வெயிட்டேஜ் கொடுத்து நம்ம 2 வாரம் போடுறோம். அந்த 5 கொஸ்டின்ஸ் கேட்கறதுனால சயின்ஸ் ஜாகிரபியும் நம்ம வெயிட்டேஜ் இந்த மாதிரி குறைச்சிருக்கோம் அப்படின்னு பார்க்குறோம். அந்த இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டாக நம்ம என்ன பண்ணோம்னா இப்போ நம்ம வாரங்களை ஒதுக்கியாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு வந்தீங்கன்னா
டைம் தான் வந்து. இப்போ நம்ம வந்து 10 வாரம் 70 நாள் போட்டாச்சு. இப்போ தினமும் நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்றத நம்ம வரப்போறோம். இப்போ இங்க யாருக்கு முதல்ல நம்ம ஆரம்பிக்க போறோம்னா தமிழ்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். இப்போ தமிழ் அப்படின்றது நம்ம இங்க ஆரம்பிக்கிறோம். அடுத்து ஜிஎஸ்னா ஜெனரல் ஸ்டடீஸ்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்து கணிதம் மேக்ஸ் வந்து, ஸோ அது வந்து எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாரும் மறந்துடுவீங்க, கடைசியாக பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க. நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம்னு நினைச்சாலும் அது என்னது பார்க்க முடியாது அப்படின்னு பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ நேரம் ஒதுக்குறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து யாருக்கு போடுறேன் அப்படின்னா பார்ட் டைம் போடுறேன் ஃப்ரெண்ட். பார்ட் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க அப்படின்னும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜென்ரலாக 5 to 6 hours வந்து பார்த்தீங்கன்னா 5 to 6 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபுல் டைமாக படிக்கிறேன் அப்படின்னும் போது நீங்கள் எவ்வளோ நேரம் படிப்பீங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 8 hours-லேருந்து 10 hours வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவாக படிப்பீங்க, நல்லாவே தெரியும் எனக்கு. ஸோ இது வந்து ஃபுல் டைம் பார்ட் டைம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இப்போ நம்ம அப்படி பிரிக்கும் போது தமிழ் வந்து நீங்கள் எவ்வளோ நேரம் படிச்சாகணும் அப்படின்னா பார்ட் டைமாக படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தினமும் 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஒதுக்கி ஆகணும் 1 hour அப்படின்னு பார்க்குறோம். அதே வந்து ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 hours அப்படின்றது நீங்கள் தினமும் ஒதுக்கி ஆகணும் அப்படின்னு பார்க்கலாம் தமிழுக்கு. அடுத்து ஜிஎஸ் வந்து ப்ரிப்பரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 2 hours வந்து ஒதுக்கி ஆகணும் பார்ட் டைமாக இருக்கிறவங்க. ஃபுல் டைமாக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 4 hours வந்து டைம் வந்து ஒதுக்கி ஆகணும் ஃப்ரெண்டு. அண்ட் கணிதம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து இது பார்ட் டைமாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஒதுக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னா வந்து ஒரு 45 minutes வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்டு. 45 minutes அப்படின்னு நீங்கள் ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் டைமாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது கணிதத்துக்கு 1 hour கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒதுக்கி தான் ஆகணும் ஃப்ரெண்டு. 1 hour வந்து. அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 30 minutes வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக பண்ணுறவங்க வந்து ஒதுக்கி தான் ஆகணும். அதே ஃபுல் டைமாக பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் 30 minutes வந்து ஒதுக்குனா போதும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் வந்து. ஸோ அப்போ எதுக்குன்னா மேக்ஸ்க்கு இது கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து. ஸோ அப்போ நம்ம ப்ரிப்பரேஷன் அப்படி சொல்லி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.5 மணி நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒதுக்கியாச்சு வந்து. ஸோ இப்போ இது யாருக்கு இது சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம போட்டிருக்கிறது வந்து யாருக்கெல்லாம் இது வந்து செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஏற்கனவே நான் படிச்சுட்டு இருக்கேன், ஏற்கனவே என்கிட்ட புக் இருக்கு, நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், ஏற்கனவே நான் வந்து ரிவிஷன் பண்ணி வச்சிருக்கேன், நோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த 7.5 hours வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங்க அப்படின்னா இது வந்து சூட் ஆகும், கண்டிப்பாக சூட் ஆகும். இப்போ அதே மாதிரி இங்கே வந்து 1 hour 3 hours அதுக்கடுத்து 4 hours 15 minutes வந்து போட்டிருக்கோம். ஸோ 4 மணி நேரம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 15 நிமிஷம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் வந்து. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம இப்போ பார்ட் டைம் போட்டிருக்கோம். இப்போ இதில் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா நான் ஏற்கனவே படிச்சிருக்கேன், இல்லை நான் புதுசாக படிக்கிறேன் வந்து. 2 கேட்டகரியில் இருப்பீங்க. ஏற்கனவே படிச்சிருக்கேன், புதுசாக படிக்கிறேன். இப்போ ஏற்கனவே படிச்சிருக்கீங்க அப்படின்னும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சில சப்ஜெக்ட் இப்போ நம்ம எழுதணும்ல, இதில் வந்து ஒரு சில சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஒரு சில சப்ஜெக்ட் வந்து எனக்கு வந்து சரியாக பண்ண தெரியாது அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க வந்து. ஸோ அப்போ ஒரு சில சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க, ஒரு சில சப்ஜெக்ட் வீக்காக இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இது புதுசாக ஆரம்பிக்கிறவங்க எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. இப்போ 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து ஒரே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டையும் நீங்கள் கவர் பண்ணணும், நல்லா கவர் பண்ணணும், அதில் முக்கியமான டாபிக்ஸை படிக்கணும், அதில் முக்கியமான பாயிண்ட்ஸை படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா ஸோ இப்போ தமிழ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழுக்கு நம்ம இப்போ ரெகுலராக கிளாஸ் போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட். அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், லைவ் போயிட்டு இருக்கு. அந்த லைவ்ல நடத்துறது அட்டன் பண்ண முடிஞ்சா லைவ் அட்டன் பண்ணுங்க, அப்படின்னு ரெக்கார்ட் திருப்பி நம்ம ஈவினிங் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அது டெய்லி நம்ம எவ்வளோ நேரம் போகிறோம்னா 1 hour தான் போகிறோம் வந்து. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 1 மணி நேரம் டைம் ஒதுக்காது. எங்கே எப்படி ஒதுக்க முடியும்? எனக்கு தான் 4.25 மணி நேரம் முடிஞ்சு, 1 மணி நேரம் 5.25 மணி நேரம் இல்லை. இந்த 1 மணி நேரத்தை வந்து என்ன பண்ண ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஹெட்ஃபோனை மாட்டிக்கிட்டு நீங்கள் ட்ராவலில் போகும்போதோ வரும்போதோ அப்பயும் கேட்கலாம். அல்லது என்ன பண்ணிடலாம் வந்து ஆஃபீஸ் ஹவர்ஸில் ஏதாவது நேரத்தை ஒதுக்கி வீடியோ நீங்கள் காதால் கேட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் வந்து. அப்புறம் 1 மணி நேரம் வந்து படிக்கிறது. அப்போ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுன்னா இப்போ 5 மணி நேரம் 5.5 மணி நேரம் ஒதுக்குறீங்க அப்படின்னா காலையில் ஒரு 3 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குறீங்கன்னா அந்த ப்ரைம் டைமில் நீங்கள் வந்து வீடியோ பார்க்கக்கூடாது. நீங்கள் ட்ராவலிங் டைமில் நான் ஆஃபீஸ் ஹவர்ஸ்லேயே நீங்கள் பார்த்துடணும் வந்து. அதே மாதிரி ஃபுல் டைமாக படிக்கிற நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 1 மணி நேரம் கிளாஸ் அப்படின்றது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இப்போ போடணும் ஃப்ரெண்ட். அப்போ 7.5 மணி நேரத்தில் வந்து 1 மணி நேரம் இப்போ ஆட் பண்ணுறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா அந்த சர்க்கிள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் அட்டன் பண்ணுறது வந்து. ஸோ அப்போ அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரெஷராக இருக்கோம்னா நீங்கள் என்ன பண்ணணும், எல்லா கிளாஸுமே அட்டன் பண்ணி தான் ஆகணும் வந்து. இல்லை நான் எக்ஸாமுக்கு ஏற்கனவே படிச்சிருக்கேன், என்னால் வந்து கொஞ்சம் சில டாபிக் மட்டும் எனக்கு கவர் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த டாபிக் மட்டும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணணும். அப்போ நல்லா படிச்சிருக்கீங்க, ஏற்கனவே இருக்குது உங்ககிட்ட மெட்டீரியல் இருக்குது, நோட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் அதை ரிவைஸ் பண்ணிட்டு எது புதுசாக இப்போ சிலபஸ் ஆட் பண்ணியிருக்காங்களோ தமிழில் அந்த டாப்பிக்கை கிளாஸ் அட்டன் பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த. அப்போ டெய்லி என்னது 1 hour தான், அது மண்டே டு ஃப்ரைடே தான் நமக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது அடுத்து ஜிஎஸ் வந்தோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 hours வந்து கிளாஸ் இருக்கு ஃப்ரெண்டு. ஸோ அப்போ அந்த 2 hours கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம போட்ட அந்த 1 மணி நேரத்து 1 வாரத்தில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்றது நீங்கள் செல்ஃபாக பண்ணீங்கன்னா முடியவே முடியாது. என்னோட சேர்ந்து நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா முடிச்சிடலாம். அப்போ அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன்னா அந்த முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அதை மட்டும் நல்லா ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ சயின்ஸ்
அப்படின்னா ஒரு வாரம் என் கூட சேர்ந்து படிச்சீங்கன்னா கவர் பண்ணிடுவீங்க. ஜியோகிராஃபி என்னோட சேர்ந்து படிச்சீங்கன்னா கவர் பண்ணிடுவீங்க. அதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் என்னோட சேர்ந்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட்டாக கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 90% ஸ்கோர் பண்ண வைக்க வேண்டியது என்னுடைய வேலை அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ என்னோட சேர்ந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த 2 hours கிளாஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கவர் பண்ணிடலாம். ஸோ அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 hours வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் வந்து என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு நீங்க அதை ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் மேக்ஸ் 45 minutes அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம டிராவல்லையோ ஆஃபீஸ் ஹவர்ஸ்லேயும் முடியவே முடியாது. நீங்கள் நோட்டு புக் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ இதை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரைம் டைமில் மார்னிங்கோ அல்லது ஈவினிங்கோ நீங்கள் படிக்கிறதுக்கு ஒதுக்குங்களேன் அந்த டைமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும். அண்ட் ஃபுல் டைம் படிக்கிறோம் நீங்களும் 1 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்குன்னு சொல்லி நீங்கள் ஒதுக்கிட்டு பார்த்து தான் ஆகணும் வந்து. ஸோ அப்போ மேக்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1 hour கிளாஸ் அட்டன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் அதுக்குள்ளே கொண்டு போயிடலாம் ஃப்ரெண்டு. அண்ட் 30 minutes கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது நம்ம மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொடுக்குறோம். அந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு 20 நிமிஷமோ 10 நிமிஷம் இல்லை 1/4 மணி நேரம் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு இதை வந்து ஒதுக்கி இருக்கோம். அப்போ இங்க என்ன ஆகுது அப்படின்னா இந்த 3 hours வந்து இங்க ஆட் ஆகுது. பட் இந்த 3 hours நம்ம ஆட் பண்றது அப்படின்றது என்னன்னா டிராவலிங் அண்ட் ஆஃபீஸ் ஹவர்ஸ்ல பார்த்துடணும். பார்ட் டைமா இருக்கணும். ஃபுல் டைமா இருக்கிற நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3 hours வந்து நீங்க இதுலேயே தான் ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நீங்களும் வந்து 8 மணி நேரம் என்னால் ஒதுக்க முடியும், அது மேலே ஒதுக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் நீங்க டிராவலிங்களும் அல்லது ஆஃபீஸ் ஹவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 மணி நேரம் 1 மணி நேரத்தை நீங்க ஒதுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் கரெக்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இப்போ அடுத்து பிரச்சனை என்னன்னா இப்போ நான் வந்து புக்கில் போய் படிக்கிறதா இல்லைன்னா என்னுடைய நோட்ஸில் படிக்கிறதா ஏற்கனவே எடுத்து நோட்ஸில் ஏற்கனவே புக்கில் அண்டர்லைன் அதை படிக்கிறதா அப்படின்ற மாதிரி பல பிரச்சனை இருக்கும். இந்த ஷார்ட் டைமில் நோட்ஸ் மேக்கிங் கண்டிப்பாக பண்ணவே கூடாது. ஏன்னா 10 வாரத்தில் நோட்ஸ் உட்காந்து எடுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ அதனால புக்கில் அண்டர்லைன் பண்ணுறது ஹைலைட் பண்ணி படிக்கிறது கரெக்டாக இருக்கும். இப்போ ரெடிமேடாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமிலே புக் இருக்குது. அந்த புக்கில் பேஸ் பண்ணி தான் நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன். அதனால் கிளாஸை நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டு அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணிங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு, ரீட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. அதில் திருப்பி ரிவிஷன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு யூனிட்டுக்கும் புக் இருக்குது ப்ளஸ் பொது தமிழ் புக்கு. அதே மாதிரி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து PDF கொடுத்துறோம். ஸோ அதையும் நீங்கள் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு அதில் அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. அது அப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம நோட்ஸ் எடுக்கணுமானா தேவையே கிடையாது, அவசியமே கிடையாது. தேவையில்லாமல் நான் வந்து கஷ்டப்பட்டு படிக்கிறேன் அப்படின்லாம் பண்ணாதீங்க. ஸ்மார்ட்டாக படிங்க. அப்போ தான் வந்து என்ன பண்ணுவோம், டைம் வந்து சேவ் ஆகும். அந்த டைம் வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணி அதிகமான மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கு பார்க்கலாம். ஸோ அப்போ புக்கில் பேஸ் பண்ணி தான் கிளாஸ் போகுது. அப்போ புக்கை யூஸ் பண்ணி கடகடன் அந்த 1 மணி நேரத்தில் கிளாஸ் நடத்தும் போது அண்டர்லைன் பண்ணி ஹைலைட் பண்ணிடுறீங்க. அதை வந்து திருப்பியும் படிக்கிறீங்க, ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இதுதான் வந்து உங்களுடைய வேலையாக வந்து இருக்க போதுன்னு பார்க்குறோம். ஸோ ஜிகேவும் அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட் அப்படியே கொண்டு போயிடலாம். மேக்ஸ் அதே தான் 45 minutes அண்ட் 30 minutes வந்து கரண்ட் அஃபேர்ஸ். இதை வந்து சிம்பிளாக நீங்கள் செலவே இல்லாமல் எங்கேயும் கோச்சிங் சென்டரில் போய் ஜாயின் பண்ண வேண்டியதில்லை. ஜஸ்ட் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த கிளாஸ் அட்டன் பண்ண போதும். இதுக்கு என்ன தேவைன்னா நம்ம அகாடமியோட புக்கு தேவை. ஸோ அவ்வளோதான். அந்த புக்கை மட்டும் நீங்கள் வந்து வெப்சைட்டில் ஆர்டர் போட்டு அதை வாங்கி வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் அண்டர்லைன் பண்ணி படிச்சிங்க அப்படின்னா எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ரிவிஷன் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ இதுதான் வந்து ஃப்ரெஷராக படிக்கிறவங்க பண்ண வேண்டியது. நான் சரியாக படிக்கல, இதுக்கு முன்னாடி அரைங்குறையமாக படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும் பார்க்கலாம். அடுத்து என்ன பண்ணணும்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ ஒவ்வொரு வாரம் முடிய நம்ம என்ன பண்ணணும்னா டெஸ்ட் போட்டோம். ரெண்ட் ஆஃப் த டே டெஸ்ட் தான் வந்து. இப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நான் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் சும்மா அப்படியே பார்த்துட்டு போகிறேன், நான் வந்து ஃபுல் மார்க் டெஸ்ட் கடைசியாக வந்து போடுறேன் அப்படிலாம் முடிவு பண்ணாதீங்க. நீங்கள் ஒவ்வொரு யூனிட் முடிக்க டெஸ்ட் வந்து போடுறோம் வந்து. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டெஸ்ட்டும் வந்து ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவாக வந்து ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம். PDF டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் போட்டு போடலாம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வந்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா டெய்லி டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வரும். மாற்றி செட் பண்ணுறது, இன்கரெக்டாக கரெக்ட்னு நினச்சிக்கிட்டேன், கரெக்டாக இன்கரெக்டாக நினச்சிட்டு இந்த மாதிரி தப்பாக போடுறது அப்படின்றதுலாம் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும். இப்போ டிஸ்கஷன் வீடியோ பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு கிளாரிட்டி வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மூலிமா நீங்கள் வந்து உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்போ இந்த டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு இந்த மாதிரி நான் படிச்சுட்டு டெஸ்ட்டே போடாமல் நான் போகிறேன் அப்படின்னா அது வந்து எக்ஸாமில் மார்க் அதிகமாக வாங்கவே முடியாது. அதே மாதிரி ரிவிஷன் பண்ணலை அப்படின்னாலும் அதுவும் சொதப்பிடும். அப்போ ரிவிஷன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து முக்கியம். ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வந்து கண்டிப்பாக முக்கியம். மெட்டீரியலே இல்லாமல் நான் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன், PDF மட்டும் அப்படியே படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அது செட் ஆகாது. கடைசியில் என்ன பண்ண முடியாது, நிறைய PDF இருக்கும், ஒரு பயத்தை கொடுக்கும், உங்களால் ஒழுங்காக ரிவைஸ் பண்ண முடியாது. இந்த பிரச்சனை டெஸ்ட் போடலாம் கான்ஃபிடென்ட் வரவே வராது. அப்போ டெஸ்ட் ப்ராக்டிஸும் பண்ணணும் வந்து. ஸோ அப்போ கடைசியில் ரிவிஷன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மெட்டீரியல் வேணும். அதே மாதிரி டெஸ்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றது பண்ணாதான் கான்ஃபிடென்ட்டே வரும். எக்ஸாம் பண்ணிங்க கான்ஃபிடென்ட்டாக போயிட்டு அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அப்போ நமக்கு பார்ட் டைம் ஃபுல் டைம் ப்ரிப்பரேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் போட்டு அதே மாதிரி இந்த வீக்ஸ் எல்லாமே நம்ம இப்படி ஒதுக்கணும் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 10 வாரத்துக்கான ஷெட்யூல் வந்து நான் கொடுத்துருக்கேன் வந்து. இப்போ ஒரு வாரம் போயிருச்சு சயின்ஸ், என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜூன் 2nd வீக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் கிடையாது. குரூப் 1 எக்ஸாம் இருக்கனால அந்த வாரம் கிளாஸ் போடல. அப்போ வந்து நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து முடிச்சிருவீங்க. முடிச்சுட்டு நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு வந்து போகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் ஃப்ரெண்ட் வந்து. ஓகேவா? ஸோ இந்த பிளான் வந்து
கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். 79 நாளில் நம்ம 70 நாள் தான் போட்டிருக்கோம். அப்போ அந்த ஜூன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் இருக்குல்ல, அந்த டைமில் நீங்கள் சயின்ஸ் வந்து கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வந்து இந்த பிளானை ஃபாலோ பண்ணுங்க. டெஃபினட்டாக வந்து நீங்களே வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக இந்த எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு இதை விட பெஸ்ட் மெத்தட் வந்து கிடையவே கிடையாது. வாரம் ஒரு சப்ஜெக்டை போட்டுட்டு பொது தமிழ் வந்து படிக்காமல் இருக்கிறது, இல்லை பொது தமிழ் மட்டும் படிக்கிறது, அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு வாரத்தில் அப்ரோச் பண்ணும்போது தான் 100க்கு 100 தமிழ் எடுக்க முடியும். ஜிஎஸ்ல வந்து ஜிஎஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரெண்டு சேரும்போது 75க்கு 75 அண்ட் மேக்ஸ்ல 25க்கு 25 200க்கு 180 பிளஸ் போடணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டடி பிளான் அப்படின்றது இதுதான். இதை விட பெஸ்ட் பிளான் கிடையவே கிடையாது. இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா நீங்க இந்த எக்ஸாம் வந்து கிராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆல் தி பெஸ்ட்.